ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் கிடையாதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ ஒருத்தருமே கிடையாது. மனைவி சொல்லுவா ஐயா நான் உங்க கூட ஏறிடுவேன். எங்க கட்டையில ஏறிடுவான்பா. அவர் போன பிறகு ஒரு வாரம் கழிச்சு பஸ் ஏறி பொட்டப்பிள்ளை வீட்டுக்கு போய் இறங்குவா. ஆமா ஐயா வீட்டுக்கு போவா. அங்கனே உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஆமா அவர் இறந்த போனதான் இப்போ செல்லே அங்குதான். அதனால பாத்தீங்களா தம்பி என்ன சொல்லுதாம்னு புருஷன் இறந்த அப்புறம் தான் செல் போனே வாங்குதான். செல்போன் வாங்கி மிஸ் கால் அடிச்சுட்டு அடையா செலவா. இந்த போனால தானே வீட்டுக்குள்ள சண்டையே வருது. முதல்ல அவரு போன் போடுவாரு, இவ எடுக்க இதை மயமருந்து ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அங்க இருந்து வந்து இவளும் அவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா, அவர் இவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆக மொத்தம் ரெண்டு செல்லும் பிசி. ஆமா பிசி இங்க வேற ஒருவருடன் தொடர்போட இருக்கான்றோம். ஆமா அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருது. தம்பி காக்க அவன் பொண்டாட்டி சொல்லி வேற ஒரு ஆளோட தொடர்புல இருக்கு, வேற ஒரு ஆளோட தொடர்புல இருக்கு. இப்படி சொன்னா நானேட்டும் இவன் பாடுதான் இன்னொரு ஆள் கூட தொடர்புல இருக்குன்னு காக்கானா பிறகு என்ன செய்வான். அதானே அப்ப இந்த போனால இவ்வளவு சண்டை வருதுன்னு பத்தியலா வீட்டுல போனி ஆகுனா. அதாவது உண்மையை சொல்ல மாட்டேங்க. அதாவது அது அல்ல போனேன்னு வை. அதாவது அவ அம்மாவோட பேசிக்கொண்டு இருக்கான்னு சொல்லணும். ஆமா போன் வந்து சரியில்லாத. அதனால பாருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்யக்கூடிய வீமக்கரி சடங்குகளை முடித்து ஆரிய நாட்டுல ஆரிளையை முத்துப்பட்டன் 7 பேர்களும் இருக்க பட்டமாறு 7 பேர்களும் அப்பா அம்மாவுக்கு வேண்டிய செய்வதெல்லாம் செய்துவிட்டு 7 பேர் இருந்தாங்க. அப்பதான் நினைக்கிறார் அன்னை அப்பா பட்டேன், நம்ம தம்பி ஆரிளையை முத்துப்பட்டேன் அன்னைக்கு கொட்டாரக்கர மகாராஜா அரமனையில வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வந்தார் 9 பொண்ணு. அந்த 9 பொண்ணு சம்பளத்தையும் ஒரு பொண்ணை 9 பொண்ணு ஆக்க வேண்டும். செக்களவு பொண்ணு இருந்தாலும் சரிக்கு உன்னை காணாது என்பார்கள். கோடி கோடி சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போகாம எடுத்தா பணம் குறைஞ்சுக்கிட்டு தானே வரும், எடுக்கெடுக்க குறையத்தான் செய்யும். அதனால 1000 ரூபாய பேரலுக்குள்ள வச்சுக்கிட்டு டெய்லி 10 எடுத்தா கேள்வி தானே வரும். காணாது தந்தொழில் பார்க்கலனா தரையளவு பஞ்சம், குளத்துக்கே பஞ்சம் வந்து சேரும், மோசம் வந்து சேரும். அதனாலே ஆரிளையை முத்துப்பட்டன் வாங்கிட்டு வந்த சம்பளத்தை நாமல் பெரிதாக வேண்டுமென்றால் என்ன தொழில் பார்க்கலாம் என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். பிராமண பிள்ளை என்ன வேலை பார்ப்பாங்க? வாங்கி மம்படியை பிடிச்சி வெட்டிடுவாங்களா? ஒரு தோப்பு காவலுக்கு போயிருவாங்களா? ஒத்த செத்தையில் எங்கனி நின்றுவாங்களா? முடியாது, அந்த திடமெல்லாம் இருக்காது. என்ன வியாபாரம் பார்க்கலாம்? அதனால எந்த சரக்குகளை வாங்கினாலும் மலையாளத்துல விளையக்கூடிய பொருள் சிறுசு, அதனுடைய விலை பெருசு. மலையாளத்துல ஏலம், கிராம்பு, சாதிக்கா, சாதிப்பத்திரி, குந்திரிகம், கொடிமிளகு, திப்பிலி போன்ற மலை மாசுல்கள் மலையாளத்துல விளையக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் உயர்வான பொருட்கள். நம்ம ஊர்ல விளையுத பொருள் பாருங்க, பொருள் பெருசு. பூசணிக்காக பாத்தியோ, எத்தான் தண்டி இருந்தாலும் அதுக்கு விலை எவ்வளவுங்க? தடியங்காய் விளையுது பெருசு, கிலோ கும்பிட்டு 25. மலையாளத்துல விளையக்கூடிய பொருள் மிளகு தரம் சிறுசுதான். 50 கிராம் விலை என்ன விலை தெரியுமா? விக்கி. அப்ப அங்க உள்ள மலசரக்குகளை வாங்கிட்டு வந்து நம்ம பாண்டிய நாட்டுல வியாபாரம் செய்வோம் என்று பட்டமார்கள் 7 பேர்களும் பொதிமாடு பத்தி பொதிமாடில் வண்டி போட்டி மலையாள தேசத்திற்கு வருகிறார்கள்.
கொல்லுங்குச்சி கோழி கூடு எரணாகளம் பாதை கூண்டி பழையாளத்தில் விளைந்த மலை மாசுல்களெல்லாம் ஏலம் கிராம்பு சாதிக்கா சாதிப்பத்திரி குந்திரிகம் கொடிமிளகு போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாம் ஒரு பொட்டணும் ஆளுக்கு ஒரு பொதி அத்தனையும் பொதி மாட்டிலே போட்டு பொதி மாடை பத்தி எப்படி புறப்பட்டு வருகிறார்களானா வானரா சூழ்ந்த மல்லையதுதான் மாறாரே வட்டம்மார்கள் வானரா சூழ்ந்த மல்லையதுதான் மாறாரே வட்டம்மார்கள் மந்திகள் கோப்பில் மாறுத்து விளைகின்ற மந்திகள் கோப்பில் மாறுத்து விளைகின்ற மாமர சோலை கூடி வாரர்கள் பழமார்கள் கூட நீட்டையும் வெங்கையும் சிவந்த காமுகுடனே தேக்கூட நீட்டையும் வெங்கையும் போல சிவந்த காமுகுடனே சிங்கரமாக மலையும் சிங்கரமாக மலையும் திரு ஆரியங்கோவில் வாரா வந்தந்த நாதனை கண்டு தோಳು மறுநாளே காலையில வந்தந்த நாதனை கண்டு தோளுது மறுநாளே காலையிலே வாய்த்த கூள்ளத்தும் புள்ளியும் சாவரி வாய்த்த கூள்ளத்தும் புள்ளியும் சாவரி சொரிமத்தையன் காவே வாரா இருக்க வேண்டியது எங்க போறிய அப்படி போகக்கூடாது சொரிமத்தையன் காவே வாரா வந்தந்த நாதனை கண்டு தொழுது மறுநாள் காலையிலே வாய்த்து குளத்து புழையும் சபரிமலை கடந்து சொரிமுத்து ஐயன் காவிலே வருகிறார்கள். பட்டமார்கள் 7 பேர்களும் அந்த தாமிரவர்ணி நதி கரையை கண்டு எப்ப நம்ம அங்க மலையாளத்திலிருந்து ஒவ்வொரு மலை பாதைகளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். மாட்டுக்கும் களைப்பை இழைப்பை தீரணும், நாமளும் களைப்பாரி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வண்டி மாடை பொதிகமலை தண்டலை அமர்த்தி
ஒரு பொங்கலை போட்டு நாம பசியாரிக்கிடுவோம் என்று சொல்லி முதல்ல மாடுகளை குளிக்க வைத்து அதற்கு வேண்டிய தீவனங்களை வைத்து ஒரு மரத்திலே கட்டிவிட்டு பட்டமாறு 7 பேரும் சேர்ந்து 2 பேரும் கல்லு பிறக்குங்கடா, 2 பேரும் அடுப்பை கூட்டுங்க, ஒருவன் சாப்பாடை பொங்குடா, ஒருவன் காய்கறி வெட்டு அப்படின்னு சொல்லி பட்டமாறு 7 பேரும் ஒன்றாக கூடி சொரிமுத்தையங்காவுல ஒரு சரியான பொங்கல் போடுகிறாங்க. பொங்கல்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரியா பொங்கல் போடுவாங்க? பச்சை அரிசி சிறுபருப்பு நெய் விட்டு நெய் அண்டிப்பருப்பு இப்படி வேண்டியதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோமான்னு இருக்கும். கேரளா மிளகுல 2 மிளகு போட்டுக்கிடுவாங்க. ஆமா, மிளகு சீரகம் சிறுபருப்பு இவைகளெல்லாம் போட்டா தானே பொங்கல் கமகமான மணக்கும். அங்க போடையில இங்க மணக்கணும் பொங்கல். சில வீட்டுல பொங்கல் போட்டிருப்பாங்க, சுடுதண்ணி வாடை வரும். அப்படி அதனால அது பொங்கல் போட தெரியாமத்தான் பட்டமாறு 7 பேர் ஒரு பொங்கலையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சாங்க பாரு. அது ஏன் கேட்க 2 மல்லி இலையும் தூண உடனே கை மனமோ நெய் மனமோன் இருக்கா. அந்த தாமிரவரின் நதிக்கரையில வந்து பொங்கல் எப்படிடா அருமை பிரமாதம் போல். ரொம்ப பேசா இருந்ததுவே அப்படின்னு சொல்லி 7 பேர்களும் வந்து குளிச்சாங்க. குளிச்சுட்டு ஒரு வட்ட பாறையில ஒன்னா 7 பேர் உட்கார்ந்து காட்டுல உள்ள தேக்க இலைய பிடுங்கி இலை போட்டு பொங்கலை வச்சு ஒரு போல இருந்து சாப்பிட்டாங்க. இலை போட்டு சாப்பிட்டு தாமிரவரி நதிக்கரையில கை அலம்பி தண்ணீர் அள்ளி கோதி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கு உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு இருக்காங்க இல்லையா. நம்ம உறங்கினதே கிடையாது. காட்டு வேலைக்கு போனா சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்க முடியும். எந்திங்கம்பாங்க கங்காணி. குளத்து வேலைக்கு போனா தான் உறங்கலாம், வேற வேலைக்கு போனா உறங்க முடியாது. அதனால பாருங்க 7 பேர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் களைப்பாரி போவோம்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கத்துல சொரிமுத்தையன் கோவில்ல அந்த பொதிகை மலை தண்டல்ல குளிர்ந்த காற்றை கண்டு 6 பேர் ஒரு பக்கத்துல ஒன்னா படுத்துக்கிட்டாங்க. 6 முத்துப்பட்டை மத்தரம் அந்த சொரிமுத்தையன் வாசல்ல தளவாயுடைய கொட்டைக்கு வருகிறார். அந்த மாடசாமி வாசல்ல வந்து மேல கிடக்கிற பட்டு துண்டை தூக்கி கீழே விரிச்சு அப்படியே கீழே சாய்ந்தார்ல. அந்த தண்ணீர் குளிருக்கும் அந்த அடிக்கின்ற காத்துக்கும் அவர் மேல சிலு 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 சிலுன்னு இருந்திருக்கு. உடனே பட்டை மனசுல நினைச்சாராம், ஏ ஐயா சொரிமுத்தையா, ஏ தோகை முத்தா, ஏ மகாலிங்க சுவாமி, சட்டநாதா கேத்திரபாலா, ஏ சங்கிலி பூதத்தார, ஏ மாயாண்டி சுடல பேச்சு, ஏ தளவாய் மாடசுவாமி, இந்த 6 முத்துப்பட்டேன் பாண்டிய நாடுல நான் எங்க போய் வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்து நான் மடிந்த காலத்துல இந்த ஐயன் சொரிமுத்தையன் வாசல் இருந்த தாமிரவரணி நதிக்கரையோரத்தில் எனக்கு ஒரு நிலையம் கண்டிப்பா தரணுமியா அப்படின்னு பட்டை மனசுக்குள்ள நினைக்க ஈசானிய மூலையில கெவிலி கச்சு 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 கச்சுன்னு அடுக்கி அறிந்தான் முத்துப்பட்டன். கெவிலி கச்சு கச்சு கச்சுன்னு அடிச்சிச்சு. அப்பமே 6 பட்டன் நினைச்சா நமக்கு ஐயன் அத்தாச்சி கொடுத்துட்டாரு. எங்க போய் நம்ம வாங்கி வாழ்ந்தாலும் இந்த பொதிகை மலை தென்றல்ல ஐயன் வாசல்ல நமக்கு ஒரு நிலையம் கண்டிப்பா இருக்கு. பள்ளி சாஸ்திரம் கண்டிப்பா பழிக்கும். பஞ்சாங்கம் படிச்சவங்க இல்லையா, அதனால 6 முத்துப்பட்டை அத்தனையும் மனதிலே நினைத்து கொண்டு அந்த வாங்கிய சரக்குகள் எல்லாம் வண்டிகளை ஏற்றி பொதி மாடை பத்தி கொண்டு எங்கே வருகிறார்களானா பட்டமார்கள் 7 பேரும் சொரிமுத்தையங்காவை விட்டு எங்கே நாமல் போவோம் என்று ஏகியவர் வருவார்களா. விக்ரம சிங்கே பூரோ சிங்கே
சிங்கமும் அக்ராரோ வருவார்களா பட்டமார் அக்ராரோ வருவார்களா அக்ராரோ வருவார்களா அந்த விக்ரமசிங்க போறோம் அக்ராரும் மாதிலே பட்டம்மார்கள் 7 பேரும் வாடகைக்கு வீடாமத்தி அங்க வீடமத்தி வரிசையோட அமர்ந்திருக்கா பட்டமார் வரிசையோட அமர்ந்திருக்கா போடே போடே காவை கடந்து விக்ரமசிங்கபுரம் அக்கராரத்துக்கு வந்து கிரி கிருஷ்ணன் கோவில் தெருவிலே வாடகைக்கு வீடமர்த்துகிறார்கள். ஆரிய நாட்டுக்கு மறுபடி போகல, போகவில்லை. விக்ரமசிங்கபுரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கின்றது? பட்டமார் நினைக்கிறாங்க, நம்ம மலம் சரக்குகளை வாங்கிட்டு வந்தா போதாது, வாங்கி வந்த சரக்குகளை நல்ல விலைக்கு வித்து நம்ம விற்பனை செய்ய வேண்டும், சில்லறையாக்க வேண்டும். ஆமா, சில்லறை இருந்தா தானே சிறப்பா வாழலாம். ஆமா, காசைதான் கடவுள் என்பார். ஆமா, அது கடவுளுக்கும் தெரியும் என்பார். ஆமா, கைக்கு கை மாறும் பணமே, ஆமா, உன்னை கைப்பற்ற நினைக்குது இந்த மனமே. இந்த மனமே பணத்தை கண்டா யாரும் விடுவாங்களா? கிடையாது. கையில ஓட்டம் இருந்தா கூட்டம் இருக்கும், கையில ஓட்டம் இல்லைன்னா கூட்டம் இருக்காது, இருக்கவே இருக்காது. ரேஷன் கடையில ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்காங்கன்னு சொன்னாங்க. ஏ அப்பா, மையானம் போற மையமெல்லாம் ரேஷன் கடையில தான் நிக்கி. அதே மாதிரி அரிசியும் பருப்பும் தான் போடுறாங்கன்னு சொன்னா ஆமா ஒண்ணு ஒண்ணா போகுது. ஆமா ஒண்ணு ஒண்ணா போகும். அத மாதிரி ஆறுலையே பட்டமார்கள் 7 பேர்களும் ஒன்றாக கூடி வாங்கி வந்த பொருட்களை சந்தையிலே கொண்டு விற்க வேண்டும் என்று மனசுல நினைத்து அந்த சுத்து வட்டாரத்துக்கெல்லாம் சந்தை எங்க தம்பி இருக்கு? அம்பாசமுத்திரம் தான் சந்தை. எந்த ஏரியாவுக்கெல்லாம் துற சொல்லுடா? ஆம்பூரும் ஆழ்வாக்குறிச்சி, மேல சிங்கம்பட்டி, கீழே சிங்கம்பட்டி, மன்னார் கோயில், வாவைக்குளம், மன்னார் கோவில், வாவைக்குளம், வைராகுளம், கோட்ராங்குளம், கிழக்க பார்த்தா கல்லிடை குறிச்சி, மலையாங்குளம், பொட்டலு, அதுக்கு தெற்க எடுத்தா பாப்பாங்குளம். இந்த சுத்தி ஏரியாவுக்கெல்லாம் சந்தை அம்பாசமுத்திரம் தான். இந்த அம்பாசமுத்திரம் சந்தையிலே கொண்டு போய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பட்டமாரி 7 பேரும் வாங்கி வந்த பொருட்களை அள்ளி கொண்டு அம்பாசமுத்திரம் சந்தைக்கு வருகிறார்கள். சந்தையில தலைவாச கேட்டுல ஆறுலைய முத்துப்பட்டை அமர்ந்திருக்காரு. மத்த 6 பேரும் பட்டனுக்கு அடுத்தபடியா வரிசையா இருக்காங்க. ஏலம், கிராம்பு, சாதிக்கா, சாதிப்பத்திரி, குந்தரிகம், கொடிமிளகு, திப்பிலி இப்படி போன்ற பொருட்களை எல்லாம் படுதாவை விரிச்சு படுதாவில குமிச்சு வச்சாச்சு. இஞ்சி, மஞ்சள் இப்படி அனைத்தையும் எடுத்து வச்ச உடனே சந்தைக்கு சுத்து வட்டாரத்து பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். சுத்து வட்டாரத்து பெண்கள் எல்லாம் சந்தைக்கு வந்து வருகின்ற போது பட்டனுக்கு முன்னால இருக்கிற பொருளை பார்க்கல, ஆரிய பட்டனையே பார்த்து கொண்டு வருகிறார்கள். திருமுகத்தை பார்த்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு முகத்தை பார்ப்பதை விட திருமுகத்தை பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லவா? ஆணுக்கு ஆண் அழகன அரிச்சந்திரனும் ஆருளையே முத்துப்பட்டன், அதிவீர சூரன் அல்லவா? அதிவீர சூரன் அல்லவா ஆருளையே முத்துப்பட்டன், ஆரிய முத்துப்பட்டன். பட்டனுடைய அழகை கண்ட பெண்கள் எல்லாம் எப்படி பொருட்களை வாங்குறாளானா, எப்படியா இஞ்சி கேட்க வந்தேவதா அம்மா வந்தவதா மஞ்சளத கேப்பாளாங்க மெய் மறந்து மஞ்சள தங்க
கேட்பாளா போடே போடே வந்தவதா வந்தவதா அவ இஞ்சி அதை கேட்பாளா மஞ்ச கேட்க வந்தவா ஈங்க இஞ்சின்னு சொல்ல முடியல அவளால ஆரிய பட்டனை கண்டு மதி மயங்கி இருக்கிறாள் இஞ்சி கேட்க வந்தவா மஞ்ச கேட்கா மஞ்ச கேட்க வந்தவா இஞ்சி கேட்கா மிளகு கேட்க வந்தவா சுக்கு கேட்கா சுக்கு கேட்கவா ஏலம் கேட்கா சூ சூனா அவளுக்கு ஒரு வடியா வரும் உங்களுக்கு அதனாலே ஆறுலையை முத்துப்பட்டு முன்னால இருந்தது அத்தனையும் கேட்ட இருந்தார் இல்லையா அத்தனையும் சுருட்டி வித்து பாய் சுருட்டிட்டாரு 6 பேர் பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பட்டம் போய் அங்க அங்க அமர வாங்கி வந்த மலம் சரக்குகள் அத்தனையும் வித்தாச்சு கூட்டம் குமியுது மத்த வியாபாரமெல்லாம் அங்கனே அப்படி அப்படி இருக்கு அத்தனை சுருட்டி அள்ளிக்கொண்டு வியாபாரத்தை வித்து சில்லறை வாங்கி கொண்டு பட்டமார்கள் 7 பேர்களும் எங்கே வருகிறார்கள் ஆனா அந்த அம்பை நல்லதனை கடந்து பட்டமார்கள் 7 பேரும் மேற்கு நல்ல முகமாக விக்கிலிங்க சிங்கப்பூரும் அக்கராரும் தன்னதற்கு அந்த பட்டமார்கள் வாரார்களே விக்ரம சிங்கப்பூரும் அந்த பட்டமார்கள் வாரார்கள் ஒரு பொண்ணை 9 பொண்ணாக்கி காசுகளை வாங்கி பட்டமாறி 7 பேரும் விக்கிரங்க சிங்கபுரம் அக்ராரத்துக்கு வந்தார்கள். வருகின்ற போது வாடகைக்கு அமைத்த வீட்டுல 7 பேரும் தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்கின்றது? இரவிலேயே சாப்பிட்டு கிளைப்பாரி 2 பேரும் எல்லோரும் அசக்கக்கூடிய நேரத்துல ஆறிலேயே முத்துப்பட்டேன் அண்ணே அப்பா பட்டனிடம் சொன்னார். என்ன சொல்லுகின்றார்? ஏ அண்ணா அப்பா பட்டா. என்ன தம்பி? ஏ குப்பா பட்டா. என்ன? ஏ சங்கு. என்ன? ஏ சரவணா. என்னய்யா? ஏ அண்ணா தர்க்க சோமலிங்கப்பட்டா. சொல்லப்பா. உங்க அருமை தம்பி நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன் உங்க கிட்ட சொல்லட்டுமான்னார். சொல்லுடா தம்பி. என்னப்பா சொல்ல போற? சொல்லுடா பட்டா சொல்லு. நாங்க சொல்ல போற தம்பிட்டு தானே சொல்ல போற? அண்ணன் தானே? அண்ணா அப்பா பட்டா. என்ன? நம்ம அப்பா சிவசுந்தர பட்டர் செய்த அரண் பூசையே உங்க தம்பியும் ஆரிய பட்டை செய்யணும்னு என் மனசுக்குள்ள தோணுதுன்னார். சரி. தகப்பனவர் செய்த பூசை தானே நான் செய்ய போறேன் என்று ஆறுலையை முத்து பட்டுன்னு சொன்ன உடனே என்ன சொன்னார்கள் தமையமார்கள்? தமையமார்கள் சொன்னார்கள், தம்பியே ஆறுலையை முத்துப்பட்டா, என்ன அப்பா செய்த அரண் பூசையை செய்வதற்கு இது தகுந்த இடம் கிடையாது மகனே. கிடையாது தம்பி. தகப்பனார் செய்த பூசையை தானே செய்ய இந்த இடம் தகுந்ததல்ல. அப்ப எந்த இடம் அண்ணா? ஊருக்கு மேற்கே உற்றுதலம் பாவநாசம் இருக்கிறது. அந்த பாவநாசத்துல அரசடி படித்துறையில ஆத்திலே முங்கி முழுகி ஆற்று மணலிலே 1008 லிங்கம் பிடித்து அப்பா செய்த அரண் பூசையை செய்யலாண்டா. தகப்பனவர் செய்த பூசையை சேத்து மணல் குவித்து சிவனாருடைய லிங்கம் படைத்து சிவனாரிடமே உண்டும் செய்து நீ சிவபூசை நடத்தலாம் மகனே ஆரியப்பட்டானார் என்றார்கள் தமையமார்கள். ஒன்று கூடி 6 பேர்கள் தமையமார்கள் அருமை தம்பி முத்து பட்டனிடத்திலே சொன்னபோது அந்த வார்த்தையை காதலே கேட்ட ஆறுலையே முத்துப்பட்டன் என்ன செய்கின்றார்? ஆட்டும் என்ற அண்ணமாருடைய வார்த்தையை கேட்ட அப்பா செய்த பூசையை செய்ய போறேன் என்று விடையர் பெற்று ஆறிலேயே முத்துப்பட்டேன் அண்ணன்மார்களிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு பட்டன் எப்படி வருகிறாரானா எப்படி வருகின்றார்? அருளையே முத்துப்பட்டன் உழைத்து அவர் தோமாடி திருநீட்டு காப்பாடிந்து பட்டத்தாரேஞ்சி கெட்டி
தோளிலே பூநூல் போட்டு செந்துருக்க திலகம் வைத்து ஐய திலகம் வைத்து செல்லுப்பட்டன் வழி நடந்தார் அந்த செல்லுப்பட்டன் வழி நடந்தார் அடிச்சா படிக்க மாட்டான். பட்டே ராமாயணம் புஸ்தகமும் நலமுடனே கையில் எடுத்து பூஜை செம்ப கையில் எடுத்தார் கையிலடு பட்டம் புறப்பட்டு வாராரே பட்டம் புறப்பட்டு வாராரே சிங்கப்பூரம் அக்ராரம் தனை கடந்து ஊருக்கு மேற்கையல்லோ ஊற்றதாளம் பாவனாசம் அந்த பாவனாசதலமதற்கு பட்டணாவன் ஓடி வந்து முங்கு முழுவான முக்கண்ணை ஈஸ்வரனை நினைப்பாரா ஆற்றில் மழலாதிலே 1008 லிங்கம் வைத்தா சேத்து மணல் குமித்தா சேத்து பட்டேன் அங்க சிவனார் லிங்கம் பிடித்து வைத்தா பட்டேன் சேத்து மணல் குமித்தா அங்க சிவனார் லிங்கம் பிடித்து வைத்தா ஆற்று மலையிலே இறங்கி ஆறிலேயே முத்துப்பட்டேன் அள்ளி மணல் திரட்டி 1008 லிங்கம் பிடித்து அரணாரை போல் சிவலிங்கம் உண்டு வைத்து சேத்து மணல் குவித்து சிவனார் லிங்கம் பிடித்து வைத்து ஆரிய முத்துப்பட்டன் கையாலே பூவெடுத்தா காம்பளைக்கு போகும் விரலாலே பூவெடுத்தா வெம்பி விடும் என்று ஆரிய முத்துப்பட்டன் ஆற்று ஒரு மலையிலே ஆறிலேயே முத்துப்பட்டன் போய் அமர்ந்து அரணாரைய மனதில் எண்ணி அந்த அரணாரையும் ஆரிய பட்டன் மனதிலே எண்ணி ஆமா அரண் பூசைகள் எல்லாம் இடைவிடாமல் ஆறிலேயே முத்துப்பட்டன் செய்த போது என்ன நடக்கின்றது யார் பட்டன் அவர் பூசை செய்ய இன்னும் விக்கிறீங்க சிங்கபுரம் அக்ராரத்திலே என்ன 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 யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் ஆனா அங்கு யார் யார் எல்லாம் ஆண்டு வருகின்றார்கள் சாமி விக்ரம சிங்கபுரம் அக்ராரம் தன்மாதிலே அந்த நேரம் வேதியரா அழகு பிராமணரா சுசுந்தரே பட்டரும் சிவகாமியா வாழ்ந்தது போல் மாறிய நாடை விட்டு இந்த விக்ரம சிங்கபுரம் அந்த அக்ராரம் தன்மாதிலே சுப்பு கூட்டி ஐயரும் ஏவி சுந்தராட்சியரும் மண்ணே வேணும் தேவியும் ஐயேரி மண்ணே வேணும் அவங்க மகிழ்ந்த ரசி செய்து வாராசியரும் பூ நல்ல மனமும் போல் புரிந்து கூடி வாழ்ந்து வாரா மலரும் நல்ல மனமும் போல் மகிழ்ந்த ரசி ஆண்டு
ஈசனும் இளையும் போலே இளையும் போலே சேர்ந்து கூடி வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா உங்களையும் போலே அவர்கள் எள்ளுக்கு எண்ணெய் போல இணை விரிய தோழராக மலரும் மணமும் போல ஆட்சியும் ஐயருமா அவங்க மகிழ்ந்து கூடி வாழ்வாரா வாழ்ந்து வாரா ஐயனே மலரும் மணமும் போலே மகிழ்ந்து கொண்டு ஆண்டு வாரா சிவசுந்தர பட்டரும் அந்த சிவகாமி ஆட்சியாளம் ஆரிய நாட்டுல வாழ்ந்தது போல ஆமார் இந்த விக்கிரங்க சிங்கபுரத்திலே சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சியரும் சுந்தராட்சியரும் சுப்புக்குட்டி ஐயரும் 7.5 கோபுரம் எதிர்காலால் மண்டபம் மண்டபம் சூழரை அங்கணம் சுத்துக்கட்டும் மாளிகை ஆமா அங்கணமாம் கல்கிணராம் அடுக்கும் எத்தை மேடைகளா மேடை. கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே தங்கத்தினால் மன்னருக்கும் மனையருக்கும் மணவாட்டி பவுசருக்கு ஆமா பொன் பொருள் போசனம் நஞ்சை பெஞ்சை தோப்பு துறவா வசதி வாய்ப்புகள் ஏகபோகமான வசதிகள் எல்லாம் அங்கே நிறைந்திருந்து இருந்த போதிலும் சுந்தராட்சிக்கு என்ன கிடையாது மதலை இல்லை குழந்தை இல்லை பிள்ளை இல்லை மதளை இல்லை குழந்தை இல்லை பிள்ளை இல்லை ஆமா ஒரே புள்ளதான் பிள்ளை இல்லாத கவலை வெறுங்கவலை கொண்டு சுந்தராவு சுப்புக்குட்டிய ஈரிடத்திலே புலம்புகின்றாள் என்ன சொல்றா என் கணவா ராஜமன்னா இந்த விக்கிரங்க சிங்கபுரம் அக்கராரத்துல 1000 அக்கராரங்கள்ல வீடு இருந்தாலும் நாம தான் அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாரம் நாமளுக்கு பின்னால நாமளுடைய குழந்தைகளை சொல்ல பிள்ளை வேண்டாமா பேர்களை சொல்ல புள்ள வேணும் பிள்ளை வேண்டாமா ஆமா வேணும் அப்படின்னு கணவனிடத்திலே சொல்லி புலம்பி எழுதாள் புலம்பி எழுது பிள்ளை இல்லாத காரணத்தினாலே ஆட்சியா இரு ஒன்றாக கூடி காராம்பசு கன்று வாங்கி கொண்டு வருகிறார்கள் பிள்ளை இல்லாத வீட்டுல ஆடோ கோழியோ மாடோ கண்ணுக்குட்டியோ நாயோ வளர்த்தாங்க சொன்னா என்ன பிள்ளை போலதான் வளர்ப்பாங்க ஆமா ஆமா பிள்ளைய மாதிரி வளர்ப்பாங்களாம் ஆமா ஆமா அதனால காராம்பசு கன்றுவை வாங்கி வந்து 2 பேரும் குழந்தைக்கு குழந்தையாக பிள்ளைக்கு பிள்ளையாக பிள்ளைக்கு பிள்ளையாக பேணி வளர்க்குகிறார்கள் காராம்பசு கன்று குட்டிய அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்துல அம்பாசமுத்திரத்துல அகஸ்தியருடைய ஆலயத்துல அந்த அகஸ்தியர் கோவில திருவிழா நடக்குகின்றது. ஒரு நாள் திருவிழா இல்ல 2 நாள் திருவிழா இல்ல 10 நாள் திருவிழா 10 நாள் திருவிழா சத்தாகரம் நடக்கின்றது. அப்பந்தான் சொன்னாள் சுந்தராவை சுவாமி அம்பையிலே அகஸ்தியருடைய ஆலயத்திலே தேரோட்டமும் திருவிழாவும் நடக்கின்றதா. அதனாலே நம்ம திருவிழாவை போய் கண்டு கழிப்போம் என்று ஆச்சியும் ஐயரும் அரமனையிலே கலந்து பேசுகிறார்கள். அம்மா தேரோட்டம் பார்க்க போகணும்னு சொன்னா காலையிலே 10-11 மணிக்குத்தான் தேர் வடம் பிடித்து தேர் இழந்துடலாமாகும். அதனால நம்ம நாளைக்கே போக வேண்டி அப்படின்னாரு. இங்க இருங்க 8ஆம் திருவிழா இரவுல போயிருவோம். அதிகாலையிலே நாம குளிச்சு தீர்த்தமாடி ஆற்றுல போய் குளிச்சு தீர்த்தமாடி விநாயகரை கும்பிட்டுட்டு ஐயா முன்னால வந்து நின்று சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு தேர் சப்பரை இளந்தரைக்கும் நம்ம முன்ன நின்னுக்கிடலாம். வடத்தை தொட்டு கொடுக்கலாம் இல்லையா? அப்படி பிடிக்கலாட்டி என்ன ஆகுங்க? அதாவது கூட்டத்துல வாங்கைன்னு நினைச்சு வேற யாருக்கையும் பிடிச்சோம்னா எண்ணெயை குடிச்சிருவாங்க. அது பாடா போட்டோம். அதனால பாருங்க
8ஆம் திருவிழா இரவிலேயே பெறப்பட்டு போகணுமுங்க. ஏண்டி நம்ம போயிடலாம். நம்ம கன்றுக்கு யார் தண்ணி வைப்பா, யாரு தீவனம் போடுவா, இதெல்லாம் கன்ற ஒத்தையில போட்டு போக முடியுமாடி, நாளைக்கு போகும்னார். ஆச்சி கேட்கல. நாளைக்கு தேரோட்டம் முடிஞ்ச உடனே நாம வரத்தானே போறோம். 12 மணிக்கு தேர் நிலைக்கு நின்றோம். அண்ணா என்னான்னு 2-2:30க்குள்ள நம்ம வந்துடலாமே அப்படின்னு சொன்னா உடனே ஆட்டம்னு சம்மதிச்சிட்டாரு. பெறப்பட்டாங்க. 8ஆம் திருவிழா இரவிலேயே அங்க போய் சாப்பிடுறதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் தயார் பண்றாங்க. என்ன சாப்பாடு பண்ணா ஊசாம இருக்கும் சொல்லு பாப்போம். புளியோதரை கொஞ்சம் கெட்டு போகாது. லெமன் போட்டா நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காது? லெமன் நல்ல தண்டா இருக்கும். ஆமா, ஒரு பொட்டணும் புளியோதரை, ஒரு பொட்டணும் லெமன் சாதம், கொஞ்சம் கருப்பட்டி, அவல், பொரி கடலை. ஏன் அது ஊசாத பொருளப்பா, அவளை நினைச்சு சாப்பிட்டுக்கிடலாம் கருப்பட்டி போட்டு. இருக்காது இருக்காது அப்படின்னு இப்படி சாப்பாடுகளை தயார் பண்ணி அந்த காராம்பசு கன்ற கொல்லப்புறத்திலே கொண்டு கட்டி அதற்கு தண்ணி வச்சு வேண்டிய தீவனங்கள் எல்லாம் அள்ளி வச்சுட்டு 2 பேரும் பெறப்பட்டு விக்கிரங்க சிங்கபுரம் அக்கராரத்தை கடந்து அப்படியே கிழக்கு முகமாகவே நடந்தே நடபாதையிலே வருகிறார்கள். அந்த காலத்துல நடந்துதானே எங்க போனாலும் போகணும். அந்த காலத்துல பிளசர்ன்னு தான் சொல்லுவாங்க, காருன்னு சொல்ல தெரியாம. இப்பதான் கார்ல போவோமா? 2 பேரும் போங்க. அதனால 2 பேரும் 8ஆம் திருவிழா இரவிலே நடக்க ஆரம்பித்து அகஸ்தியருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். அன்றும் சாமி தரிசனம் செய்து சாப்பிட்டு களைப்பாரி ஆலயத்திலே தங்கும் இடத்திலே தங்கி மறுநாள் காலையிலே எழுந்தரித்து அந்த நதிக்கரையிலே குளித்து தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து கரெக்டா சாப்பாடெல்லாம் முடிச்சு 11 மணிக்கு தேர் பக்கத்துல வந்தாச்சு. தேர் தொட்டு வடம் பிடித்து மேலதாளங்கள் முழங்க ஆச்சியும் ஐயரும் ஆண்டவனை தரிசனம் செய்து தேர் இழுத்து போகும்போது தேருக்கு பின்னாலேயே போறார்கள். சாமி கும்பிடுறாங்க. தேர் இழுத்து சுத்தி வந்து கரெக்டா மணி 12 மணிக்கு தேர் உச்சத்தில் நின்றது. அப்பந்தான் சாமியை கும்பிட்டு சொன்னார் ஐயரு, ஏண்டி சுந்தராவு, நேத்து இரவிலே வந்தோம், தேரமும் மதியம் போச்சு, கன்றுக்கு தண்ணி வைக்க தீவனம் கொடுக்க யாருமே கிடையாது, வாடி போவோம் அப்படின்னார். சுவாமி இங்க இருங்க, ஏதோ நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம். 9ஆம் திருவிழா பார்த்தாச்சு, ஆனா 10ஆம் திருவிழா பார்த்தா செத்தாலும் நாமளுக்கும் மோட்சம் உண்டு இல்லையோ? திருக்கல்யாணம் பார்த்தா நம்ம செத்தாலும் மோட்சம் உண்டு. அதனால பாருங்க, இன்னைக்கு மாத்திரம் நாம தங்கிட்டு திருக்கல்யாணத்தை காலையில பார்த்துட்டு நாம போயிருவோம்ட்டா. ஐயரும் ஆட்சி சொல்ல தட்ட முடியாம 2 பேரும் அங்கு தங்கியிருந்து மறுநாள் காலையில 10ஆம் திருவிழா திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சிட்டு காராம்பசுக்கு வேண்டிய பிள்ளைக்கு வாங்கினது மாதிரி அப்ப வடை அதிரசம் முட்டாய் எல்லாம் வாங்கி கோயில உடைச்ச தேங்காய் பழங்களோட அரமனைக்கு 2 பேரும் விக்கிரங்க சிங்கபுரத்துக்கு வருகிறார்கள். வந்து போய் கதவை திறந்து வீட்டுக்கு பின்னால இருக்கிற கொல்லப்புறத்துல போய் நம்ம வாங்கிட்டு வந்த பலகாரத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுப்போமே அப்படின்னு 2 பேரும் வந்து பார்க்காங்க. தும்பு அத்திருக்கு கன்று குட்டியே காங்கவில்லை. காராம்பசு கன்றை காணவில்லை என்று நான் சொன்னேனே, ஏ சுந்தராவே, ஆளில்லாத அரமனையில கன்றை கட்டிட்டு வந்தமே, வா போமனே சொன்னா கேட்டியா? கன்று எங்க போச்சோ தெரியவில்லையே. என்ன ஆச்சோ அம்மா? ஏ சுந்தராவி, என்ன அப்படின்னு 2 பேர் வேலை ஆட்களை வரவழைத்து கன்றை தேட ஆரம்பிச்சாச்சு. எங்கெல்லாம் தேடுதாங்க சொல்லு பாப்போம். மேலே சிங்கம்பட்டி, கீழே சிங்கம்பட்டி, கோட்ராங்குளம், வைராகுளம்,
மன்னார் கோயில், வாவக்குளம், இப்படி சுத்து உள்ள ஏரியாவில் கால் போன திசையெல்லாம் கன்றை தேடுதாங்க. தேடி பார்த்து கால் போன திசையெல்லாம் கன்றை தேடும் போது கன்றை காணவில்லை. ஆமா தவிச்சு தவையோடி ஐயரிடத்திலே வந்து சொன்னார்கள், சுவாமி போகாத இடம் இல்லை, இந்த சுத்து கிராமம் எல்லாம் தேடிட்டோம், காராம்பசு கன்ற காங்கல்லாண்டார். தேடாத இடம் இல்ல. உடனே ஐயரு கன்று செத்த தோஷத்தை தீர்க்க வேண்டும் என்று கவலை கொண்டிருந்தவர் கை கால அலம்புவோம்னு கடையாளி வாளி கயிறு எடுத்து ஒர கணத்துக்குள்ள தண்ணி கோதுவோமே கைகால் அலம்பன்னு சொல்லி வாளியை விட்டார் இல்லையா. இந்த காராம்பசு கன்று தண்ணி தாபத்துல தும்பத்து கிணத்தான் வந்து உத்து பார்த்திருக்கு. இதனுடைய நிழல் அதுல தெரிஞ்சிருக்கு. நம்ம கிழக்காரை ஒருத்த உள்ள இருக்காமனு துள்ளி குதிச்சிடுது. ஆத்துக்குள்ள உள்ள குதிச்சா வெளியே வரலாம், குளத்துக்குள்ள போனா வெளியே வரலாம், கிணத்துக்குள்ள போய் விழுந்தா வெளியே கன்று வர முடியுமா? முடியாது. வயர் நிமுற தண்ணிய குடிச்சு செத்து அட்டையா மிதக்கு. இவர் வாளிய உள்ள போட்டார் இல்லையா, அந்த வாளி அந்த கன்று மேல போய் தங்கிருச்சு. உடனே உத்து பார்த்தா காராம்பசு கன்றுவை கண்டார். ஏண்டி சுந்தராவு, ஏ சுந்தராவு அப்படின்னார்ல, என்னங்கோ அப்படின்னு ஓடி வாரா. என்ன சுவாமி, என்ன சுவாமி, என்ன விவரம், என்ன அழைத்த விவரம் என்ன? அடியே மோசம் போச்சுடி. என்ன? நம்ம காராம்பசு கன்று நம்ம கிணத்துக்குள்ளேயே தான் உள்ள கிடக்கு. உள்ள கிடக்கு. போச்சு, முதல் போச்சு, மோசம் போச்சுன்னாரு. ரெண்டு பேருக்கும் பெரிய கவலை. உடனே அந்த கன்றை வெளியே தூக்கி ஆட்களை வரவழைத்து கன்றை கிணத்தை விட்டு வெளியிலே தூக்கி தன்னுடைய அரண்மனை கொல்லுப்புறத்திலே அந்த கன்றை விதைத்து அதுக்கு வீம கிரிகளெல்லாம் பிள்ளைக்கு செய்தது மாதிரி செய்துட்டு, சுந்தராவி இனிமேல் நான் அரண்மனையில இருக்க மாட்டேன், இது ஒரு பெரிய தோஷம், புண்ணியம் தேட வேண்டும், காராம்பசு கன்று தோஷத்தை தீர்க்க வேணுமானா நான் காசிக்கு போய் வாரேன் என்று அந்த சுப்புக்குட்டி ஐயரானவர் சுந்தராட்சியிடத்திலே சொல்லி கன்று தோஷத்தை தீர்ப்பதற்காக வேண்டிய ஐயர் காசிக்கு வருகின்றார். கால்நடையாகவே நடந்து வைக்கிறங்க சிங்கபுரம் அக்ராரத்தை கடந்து காசி என்ற தலத்திலே கருமங்களை துளைக்க வேணும் ஒன்று சுப்புக்குட்டி ஐயர் அவர் காசிக்கு சென்ற போது ஆட்சியானவள் தனித்தரமணையிலே இருக்கின்றாள். என்ன செய்கின்றார்? ஆட்சி அரவணையிலே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கின்றது ஐயர்? அயலாற்று பெண்கள் எல்லாம் ஆற்றங்கரைக்கு குளிக்க வருகிறார்கள். குளிக்க வந்த பெண்கள் எல்லாம் கூடி பேசுகிறார்கள். என்ன பேசுகின்றார்கள்? ஏண்டியம்மா பெண்களே, என்ன நம்ம அவ்வை விரதம் இருப்போமா? இருப்போம். அவ்வை விரதம்னா எந்த மாசம் இருக்கணும் அம்மா? எந்த மாதம் இருக்க வேண்டும்? தப்பினா தை, மறந்தா மாசி, அயத்தா ஆடி. இந்த 3 மாத்தையிலையும் அவ்வை விரதம் இருப்பாங்க. அப்ப அம்மா, ஏ முருகம்மா, முருகம்மா உன் வீட்டுல விரதம் இருப்பம்மா? ஏன் உனக்கே வீட்டுல இடம் இல்லையா முருகம்மா? ஏம்மா? ஏக்கா லட்சுமி, எடி உன் வீட்டுல இருப்போமா? அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர், என்ன வீட்டுல என் மனுஷன் குடிகார மனுஷன், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைய இருக்கு, நான் எங்க போய் படுக்க போ சொல்லட்டும் பிள்ளைகள அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி வீட்டுல இருப்போமா? முத்தம்மா வீட்டுல மாமா வருமா? அங்க இருக்க முடியாது. அதனால யாரு வீட்லயும் இருக்க முடியாது.
அப்படின்னு இவங்க கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தராட்சி ஆனவள் ஐயர் காசிக்கு போன உடனே அவளுக்கு தேரமே போகல. வீடு பெரிய வீடு, ஐயர் வேற இல்ல ஆட்சி மட்டும் இருந்தா இருக்கிறா. அப்படியே நம்ம நடந்த ஆற்றங்கரையிலே நீராடி வருவோம் என்று ஆட்சி எங்கே வருகிறாளானா சுந்தர ஆட்சியவள் ஆட்சியவள் சுந்தர ஆட்சியவள் அரண்மனை தன்னை விட்டு ஆற்றங்கரை போய் வருவோம் அன்புடனே தான் நினைத்து ஆற்றங்கரை வருவாளா வருவாளா வருவாள் ஆசியா சுந்தராவே ஆசியா சுந்தராவே ஆற்றங்கரை வாரபோது அயலாற்று பெண்கள் எல்லாம் சுந்தராட்சியத்தங் கண்ட போதே ஏண்டி ஏண்டி அண்ணா வருகிறாளே ஆட்சி சுந்தராவே அவங்க வீட்டுலதான் அவங்க கணவர் கிடையாது, ஆண்கள் கிடையாது. காராம்பசு இறந்த தோஷத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஐயரோ காசிக்கு போயிட்டாரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆட்சி வரட்டும் அவங்க கிட்ட கலந்துக்கிடுவோமே என்று அப்படி என்று எல்லோரும் ஒருமுகமாக பார்த்திருந்தார்கள். சுந்தராட்சி வந்த போதே வாங்களம்மா சுந்தராவு எங்க வார்த்தை ஒன்று சொல்ல விரதமாத அன்புடன் இருக்க வேணும் சாமி அது கும்பிடத்தான் தங்கள் மனது ஒன்று வேணும் என்று பெண்களெல்லாம் கேட்ட போதே அச்சியா சுந்தராவே அப்பேடியே நல்லதென்று நல்லதென்று ஆட்சியாவள் சொல்லுவாள் சுந்தராட்சியாவள் சொல்லுவாளா அந்த ஆட்சியாவள் சொல்லுவாளா அவ்வை வரதமனா என்னம்மா அப்படின்னு கேட்டா ஆட்சி ஆட்சி தப்புனா தை மறந்தா மாசி அயத்தா ஆடின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாசத்திலையும் 3 செவ்வாய்க்கிழமை முக்கியமா அவை அத்தா விரதம் இருக்கணும். தலை செவ்வாய் 2ஆம் செவ்வாய் 3ஆம் செவ்வாய் சரி இந்த 3 செவ்வாயும் முக்கியமா விரதம் இருக்கணும்னாலும் உடனே ஆசியும் ஆட்டுமன்று சம்மதித்தாள். வாங்கலம்மா இருப்போம்னா உடனே பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அவ்வை வேணுமென்ற ஆட்சியினுடைய அரமனையெல்லாம் வெள்ளையடைத்து வீடு வாசல் திருத்தி சுத்தம் செய்து 7 குலம் மண்ணெடுத்தார்கள். ஈனாக்கடாரி சாணம் எடுத்தார்கள். மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளையும் பிடித்தார்கள். மாப்பிள்ளையும் மஞ்சப்பிள்ளை பிடித்து அரமனையிலே வைத்து பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடிய ஆடவர்கள் தூங்கியதுக்கு அப்புறமாக அந்த காலத்துல ஆம்பளைய உறங்கினதுக்கு அப்புறமா தான் அவை விரதமே இருக்க ஆரம்பிப்பாங்களாம். குதிரை திறந்து முன் சரங்க 3 கை பின் சரங்க 3 கை அள்ளி 3 கை முள்ளு 3 கை இப்படி நெல் எடுத்து சத்தம் கேட்காத அளவுக்கு அந்த நெல்லை குத்தி அதை பிடைச்சு குளிச்ச அரிசி எடுத்து நடைய வச்சு மாவை இடிச்சா அலிக்கி மாவு பிசைந்தா அம்மாவை குளிக்க வச்ச அவளுக்கு கண்மலர் சாத்தி மாலை மஞ்சளை எல்லாம் போட்டு மாவை பிணைஞ்சு கொலக்கட்டை செய்ய அண்ணா என்னான்னு 3 மணி 1 மணி ஆயிருமா. கொலக்கட்டை எப்படி செய்வாங்க? மாவுல குறவன் போல, குரத்தி போல, அம்மி போல, குளவி போல, ஆட்ட உரல் போல, அதுக்கு குளவி போல, உரல் போல, உலக்க போல மாவிலையே செஞ்சு
கொலைக்கட்டையை அவிச்சு அம்மாளுக்கு முன்னால வச்சு கிளியஞ்சட்டி பிடித்து அதுல விளக்கேத்தி சரி அவையாத்தா கதை சொல்லி சாமி கும்பிடுவாங்களாம் அந்த காலத்துல. அவ்வை விரதம் இருந்தா அவங்க அந்த வீட்டுக்காரங்க மத்தரும் தான் சாப்பிடுவாங்க, அடுத்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப அவையாத்தா விரதம் இருக்காளுவா, அதுதான் ஔவையார் விரதம். இப்ப அவ்வை விரதம் இருக்கணும்னாலே முதல்ல புருஷனைத்தான் கூப்பிடுது. அங்க வரும் இன்னைக்கு அவையாத்தா விரதம் இருக்க போறேன். செவி தந்தாக்கில் எங்கனையும் போய் நின்றுக்கிடாத நான் மொழிவி கழுவி எடுக்க முன்னக்கூட்டி சீக்கிரம் வாரும். இந்த மாவை தெரிச்சுட்டு வரணும். ரைஸ் மில்ல போய் மாவு 2 பக்கம் அரிசியை திரிச்சுக்கிட்டு வரும். மலையாளங்காய் நல்ல சரியான காய் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அம்மாளுக்கு மஞ்சளை வாங்கிக்கோங்க, பிச்சி பூ வாங்கிக்கோங்க, வெத்தலை பாக்கு, அம்மாளுக்கு எண்ணெய், இத்தனையும் வாங்கிட்டு வாங்கன்னு இப்போ புருஷங்கிட்ட தான் சொல்லுதா. அந்த 2 பக்கம் அரிசி விடிய விடிய இருந்து கொலக்கட்டை செஞ்சு 2 தூக்க சட்டி நிமிரு அள்ளிக்கிட்டு வாரா. அவையாத்தா கொலக்கட்டை இப்போ ஊர் ஊரா போகுது. நேற்று கொடுக்கல பெரிய விட்டு மேலே விட்டக்கா, போன வாரம் விரதம் இருந்து கொடுத்தால நான் போக முடியல. அவ போய் விரதம் இருந்து அந்த காலத்துல உள்ளவங்க அப்படி கிடையாது. இப்ப ஆடவர்கிட்ட சொல்லித்தான் எதையுமே செய்யறோம் நாம. அவளுக்கு தெரியாம எதையும் செஞ்சுட்டா அவளுக்கு முனியில வந்துடும், முனப்புல கோவம். ஆமா, எனக்கு தெரியாம இதை ஏன் வாங்கின, இதை எப்படி வாங்குவ, இது எப்படி போகலாம் அப்படின்னா இப்ப சண்டைக்கு நிக்காங்க. அதனால அவளும் பயந்து போய் அவரை தான் மாவை திரிச்சிட்டு வாங்கங்க, சாமான்களையும் வாங்கிட்டு வாங்கங்க. அப்படியா? அதனால 2 பேர்களும் எல்லாரும் ஒன்றாக கூடிய ஆட்சி அரமனையிலே அவ்வை விரதம் இருந்தார்கள். அவ்வை விரதம் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த பலகாரத்தை அங்கனே இருந்தே சாப்பிட்டுட்டு ஆச்சு மணி 1:30 மணி தான் ஆச்சு. நாங்க அவங்க வீட்டுக்கு அரமனைக்கு போறோம். நீங்க அயர்ந்து உறங்கிறாதங்க. சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால ஆடவர்கள் இளந்தரித்து நடம் ஆடுவதற்கு முன்னால இந்த அபயாத்தால தூக்கி கொண்டு ஆத்தங்கரையில கரைச்சிட்டு வந்துருங்க. ஆமா, காக்கா சத்தம் கேட்கும் முன்னால கதிரவை உதிக்கும் முன்னால மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் கரைச்சிருங்கண்ணா. சரிடி போங்கம்மா நான் கரைச்சிக்கிட்டதம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேர 1 மணி 3 மணி ஆகட்டுமே தன்னைத்தானே அவளுக்கு கண்ணு அசத்திடுது. முந்தானிய போட்டா பச்சரிசி பலகாரம் சாப்பிட்டுருக்கா, விடிய விடிய முழிச்சிருக்கா இல்லையா, ஆச்சி நல்ல கொரட்டை போட்டு உறங்கிட்டு இது எருவ மாடு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆசி நல்லா கொரட்டை முரட்டை போட்டு தூங்க ஆரம்பிச்சா இல்லையா, தேரம் விடிஞ்சு போச்சு. காகம் பறந்தாச்சு, கதிரவன் உதிச்சாச்சு, சூரியன் உதிச்சாச்சு, சொர்க்கர் கையில படி எடுத்தாச்சு. ஆடவர்கள் எல்லாம் ஆத்துக்கு நடமாட வந்தாச்சு. பார்த்தா ஆச்சி ஐயையோ மோசம் போச்சே. சூரியன் உதயாவதற்கு முன்னால, காகம் பறக்கும் முன்னால, கதிரவை உதிக்கும் முன்னால அவையை கரைக்க சொன்னார்களே, நாமளும் அயர்ந்து தூங்கி விட்டோமே. 7 ஆயிடுத, விடிஞ்சதே தெரியாம உறங்கிட்டேனே. 7 மணிக்குனாலும் பரவாயில்லையே, 8 மணிக்கெல்லாம் முழிவிட்டுட்டது. அதனால என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தா ஆச்சி சமுத்திரத்தில் தானே கொண்டு கரைக்க சொன்னாங்க. நம்ம வயிறு ஒரு வத்தா சமுத்திரம் தான். எதை கொடுங்களேன் போதும்னே சொல்லாதியா. கொஞ்சமா சாப்பிடுது இந்த வயிறு, கொஞ்சமா தண்ணி குடிக்கி, எது குடிச்சாலும் போதும்னு சொல்லுதா இந்த வயிறு. அதனால நம்ம வயிறு ஒரு வத்தா சமுத்திரம் தான் என்று சொல்லி ஆசையான சுந்தராட்சி அவ்வையை எடுத்தா
மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் நல்ல ஒரு சட்டியில போட்டா தண்ணிய விட்டா நல்ல கைய விட்டு கரைச்சா கட்ட 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 கட்டன்னு விட்டு அடிச்சா. மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் ஆச்சி சுந்தராட்சி என்னைக்கு குடிச்சாலும் அன்னையில இருந்த சுந்தராட்சி எப்படி இருக்கிறாளான்னா ஆச்சி முட்டுமாவா குழி மாறந்தாள் முட்டு கூலி மாறந்தாள் இப்போது நாகப்பூமான அன்று குழி மறந்தா ஆச்சி குழி மரம் அதே மாத கற்போமான அதே மாத கற்போமான குழி மறந்தா ஆஜி ஊரறியே ஒரு மாதம் உத்தேமியால் குழி மறந்த நாடறிய 40 நாயே நீதஞ்சமன்ற 2 மாதம் 60 நாள் நிச்சயமா குழி மறந்த 3 மாதம் 90 நாள் ஆச்சியா சுந்தராவே முழுகாம இருப்பாளா 3 மாதம் 90 நாள் அவளும் முழுகாம 3 மாதம் 90 நாள் ஆச்சி சுந்தராவும் முழுகாம இருந்தாள். அவளுக்கே அவ நிலை தெரிகிறது. ஒரு வடியா வாரா கஞ்சி தண்ணி குடிக்க முடியல முந்திய போட்டா போட்ட இடத்துல படுக்கா சுந்தராவு பெண் குடியாள். அந்த சுந்தராவாச்சியானவள் இருக்கிற கூடிய நேரத்திலே வேலை பணியாளர்களை விட்டு ஒரு நாள் மருத்துவம் அங்கேயே வரவழைக்க சொன்னாள். அடுத்தவர்களுக்கு தெரியாம அழைத்தவரை சொல்லி அவளிடத்திலே ஒரு நாள் இரவிலேயே பேசுகின்றாள். ஏண்டி மருத்துவம் இன்ன மாதிரி அவ்வை விரதம் இருந்தோம். காகம் வரக்கு முன்னால் கதிரவன் உதிக்கு முன்னால் மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை அவையாத்தாள கரைக்க சொன்னாங்க. நானும் அயர்ந்து தூங்கி விட்டேன். சமுத்திரமும் ஒரு கரைதான், நம்மளுடைய வயறு ஒரு வத்தா சமுத்திரம் தாமன்னு சொல்லி நான் 2ஐயும் ஒரு சட்டியில போட்டு தண்ணியை விட்டு கரைச்சு குடிச்சேன். அன்னையிலிருந்து ஒரு வடியா இருக்கண்டி என்னன்னே எனக்கு தெரியலம்மா, என் கை நாடி பிடிச்சு பார்த்து சொல்லுன்னா உடனே மருத்துவம் கை நாடி பிடிச்சு பார்த்தா ஆச்சி நரம்போட்டத்துல பிள்ளை நரம்பு நாடி துடிக்கி. ஆச்சி நீங்களோ கற்பமுற்று இருக்கிறீர்கள் ஆச்சின்னா. சுந்தராட்சி உடனே கண்ணீரை மாலை மாலையாக சோறையிட்டார். ஏண்டி மருத்துவமே, என் கணவனோட இருக்கும் போது நான் கடவுளுடைய அருளாலே இப்படி கற்பமுற்றிருந்தேனானா நடக்கும் ஆண்டவா, என்ன அருமை பெருமையெல்லாம் எனக்கு நடக்கும். மருத்துவம் சூழ் வளையல் போடுவாங்க. என் கணவனோடு நான் மாசஞ்சன்னு இருக்கேன். நானா எனக்கு 5 மாத்தையில எனக்கு அறிவளம் போடுவார்கள். அந்த காலத்துல அறிவளம்னா சீனி பழம் போடுவாங்களா 5 மாசமானா. இப்ப 5 மாத்தையில 5 வகை சோறு பொங்கிக்கிட்டு கொலைக்கட்டையும் அவிச்சுக்கிட்டு அவளுக்கு கருப்பு சேலையும் சட்டையும் எடுத்துக்கிட்டு வராங்க. கருவளையல் போடுதாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. 5 மாசம்னா பழத்தார் தூக்கிட்டு வந்து சொந்த பந்தம் ஊருக்கே அறிவளம் போடுவாங்க. 7வது மாத்தையில சென்னை இட்லி அவிச்சு போடுவாங்களாம். சென்னை இட்லின்னா உனக்கு தெரியுமாடா தம்பி துறை? நம்ம முதல்ல கொஞ்சம் மாவை ஊற்றி பருப்பையை அவிச்சு மண்டலத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் இனிப்பையும் மாவில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஊற்றி அந்த இட்லிக்கு பேர் தான் சென்னை இட்லி. அவன் இன்னும் சாப்பிடலை. அதனால பாருங்க 7வது மாதம் சென்னை இட்லி அவசு போடுவாங்க. 9வது மாசத்துல சூழ்காப்பு சூழ்வளைகள் அடுக்கி
பொங்கி போட்டு சீவந்தம் கழிச்சு பிள்ளைய அம்மா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. பவுசெல்லாம் நல்லா இருப்பேன் என் வீட்டுக்காரர். இந்த பவுசெல்லாம் என் வீட்டுக்காரர் இருந்தா எனக்கு என்ன பவுசெல்லாம் நடக்கும் மருத்துவம். ஆமா கணவன் இல்லாத நேரத்திலே ஆட்சி கற்பமுற்று இருக்கேன் என்று வெளியிலே தெரிந்துதானா என்ன ஆகும்? கணவன் இல்லாத நேரத்துல ஆட்சி கற்பமுற்று இருக்காளா? அது எப்படி? என்ன காரணம்? பழி போட்டு பேசுமே நீ. அப்படின்னு இந்த உலகம் என்ன பழி போட்டு பேசுமே மருத்துவம். என் கருவை களைத்து விடு மருத்துவம் என்று சொன்னால் சுந்தராட்சி. ஆமா நீங்க பயப்படாதங்க. ஆமா ஏச்சி என்ன? உங்க கருவை நான் களைச்சிருந்தேமுங்க. சரி மருந்து என்கிட்ட இருக்குது கை மருந்து. உங்ககிட்ட கை மருந்தே இருக்கா? கருவை கலைக்கிறேன் என்று மருந்தும் எப்படி மருந்து கொடுக்கிறாளானா எப்படி உரைகின்றாள்? கருவமாவா கலைப்பதற்கு சுந்தராட்சிக்கு தான் மருத்துவ ஜீவன் கொடி பரிமருந்து கொடுப்பாளா உருவை அழைப்பதற்கு ஆட்சியா சுந்தரா உரை மருந்து கொடுப்பாள் கடவுளோட அருளால கருவுங்களையலை கருவுருவா வளருதையா உருவம் அழியலைய உருவம் அடியலையே ஊடுருவா ஐயா ஐயா ஊருருவ வளவுதையா. அடி அடி மருத்துவமே ஏ மருத்துவம் என்ன என்ன? என் கருவை கலைச்சிருவமணிய சண்டாளி என் பாத வச்சு கருவு கலையலியா ஆமா கடவுளோட அருளால அருவினாலே கருவுருவா வளருத என் மருத்துவ பெண் பொடியே உருவலியலைய குறமருந்தாவே உதம் மருத்துவ மங்கையில் ஆட்சியான சுந்தரா மதுமையோட சொன்ன போது என் ஆட்சி நான் இருக்கேன் நீங்க பயப்படாதங்க. ஆமா எத்தனை பேருக்கோ நான் கை மருந்து கொடுத்திருக்கேன் கருவு கலைஞ்சிருக்கு. ஆமா உரை மருந்து சேகரித்து கொடுத்தேன் உருவம் அடைஞ்சிருக்கு ஆட்சி. ஆச்சு என்ன மாயமோ என்ன அநியாயமோ தெரியும். உங்களுக்கு ஊழி அனுமதி பயனா உடையாளி சோதனை என்ன இருக்கையாதாஸ் இறைவனோட சோதனை கருவுங்களை இலைய கருவுருவ வளருதும் உருவழியலைய உருவும் உங்களுக்கு ஊடுருவ வளருதம்மா. ஆட்சி நீங்க பயப்படவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். குழந்தை பிறந்து 10 மாசம் வரைக்கும் உங்களை விட்டு நான் அடி நகல மாட்டேன். ஆமா நட கடற மாட்டேன். இருந்த மருந்து ஒரு காட்சி. யாரும் உங்களை பார்க்க வந்தா என்ன நட்டமா எந்திரிச்சு நிக்காதங்க. சரி சம்மணம் போட்டு இருக்காதங்க. என்ன செய்யணும்? காலை குத்துக்கால வச்சு உட்காந்துக்குவாங்க. இருந்துகிட்டே சமாளிக்க. இருந்துகிட்டே சமாளிங்க. வந்த ஆளை நான் சமாளிச்சு வெளியே ஓ சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய தலைவாணி எடுத்து வச்சுக்கோங்க மடியில. ஏன் அடி தெரியாம இருக்கு. மடி தெரியாம இருக்க மறைச்சு வைக்க தலைமணியை தூக்கி வச்சுக்கிடலாம். அப்படி மேல வச்சு இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். தலைவாச கதை அடிச்சுட்டா தெரியாதா? யாராச்சும் பார்க்க வந்தவங்க கூட தலைவாச கதவை அடைச்சாருந்தா இப்ப பெல்லு வச்சிருக்கீங்களே காலிங் பெல்லு கலாறு 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 அடைச்சிட்டு கிடக்க. பில்லடிச்சு எடுக்கல தலைவாசல் உறங்குற மாதிரி நடிச்சுட்டா பெல்லு அடிச்சாலும் உறங்குற மாதிரி நடிக்கவா? நல்லதுக்கும் அடிப்பாங்க கெட்டதுக்கும் அடிப்பாங்க. அப்ப